ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। நமசரசே நமசரசஸ்பதையே நமசகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நமப்பிருதிவே நம. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 695வது நாமாவளி தீக்ஷிதா. தீக்ஷிதா தைத்ய சமனி சர்வலோகவசங்கரி. தீக்ஷை அப்படின்னா தி அப்படின்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம், க்ஷி அப்படின்னா கெடுக்கிறதுன்னு அர்த்தம். கொடுப்பதனால் கெடுப்பது தீட்சைன்னு பேர். அது என்ன கொடுப்பதனால் கெடுப்பது அப்படின்னா, ஞானத்தை கொடுப்பதனால் அஞ்ஞானம் அறிவீனத்தை கெடுப்பது தீட்சைன்னு பேர். பெரும்பாலும் நம்ம இந்த தீட்சைன்னு சொன்ன உடனேயே நமக்கெல்லாம் ஞாபகம் வர்றது என்னன்னா, யாரோ ஒரு குருநாதர் ஏதோ ஒரு சில மந்திரத்தை, அதாவது ஓமில் ஆரம்பித்து நமகாவோ சுவாகாவோ ஏதோ எழுத்து, அந்த மந்திரத்தை நமக்கு சொல்லி கொடுப்பார். அப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த உபதேசத்திற்கு தீட்சைன்னு பேர். சொல்லி கொடுக்குற குரு இருக்கார், சொல்லி கொடுக்கக்கூடியது மந்திரம், அதை வாங்கிக்கிறவா பேர் சிஷ்யா. அவ்வளோதானே. இதுதான் எல்லாருக்கும் ஞாபகத்தில் வர்றது. அது வந்து ஆகமத்தில் சொல்கிறா சமய தீட்சைங்கிறா, விசேஷ தீட்சைங்கிறா, நிர்வாண தீட்சைங்கிறா, ஆச்சாரிய அபிஷேக தீட்சைங்கிறா. இந்த தீட்சையெல்லாம் ஆகமங்களிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி ஹோத்ரி தீட்சைங்கிறா, ஹௌத்ரி தீட்சைங்கிறா, அதாவது ஹோமம் பண்ணி கலசங்கள்லாம் வச்சு குண்டத்துலேயும் மண்டலம்னு சொல்லுவாள், ஒரு விதமான வரைபடங்கள், அதில் ஏதோ ஒரு குறுக்கும் நெடுக்குமாக கோடுகள் வரைகிறார்கள், வண்ணம் தீட்டுகிறார்கள். அதுக்கு பேர் களம்னு தமிழில் பேர். அந்த களத்துலேயும் சாமியை கும்பிடுவா. அதுக்கப்புறம் சிஷ்யன், அவனுடைய இதயத்தில் ஆச்சாரியன், அவனுடைய விஷயம், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த தீட்சையை கொடுக்கறது ஹௌத்ரி தீட்சை. இதெல்லாம் தீட்சையை சொல்கிறோம். இப்போ இந்த தீட்சிதாங்கிறது எந்த தீட்சை எடுத்துட்டாலும் தீட்சிதா இருந்தால் தான் தீட்சை எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த சன்னியாசிகள்லாம் இருக்காளோ இல்லையா, அவள் வந்து ஒரு தீட்சை கொடுப்பாள். அவள் எப்படின்னா, தன்னோட சிஷ்யனு கொடுக்கும்போது வெறும் கையால் மௌன தீட்சை, ஏதோ வாக்கு பேச மாட்டாவா, ஏதோ ஸ்பர்ச தீட்சைன்னு சொல்கிறா, கையை தலையில் வைத்து கொடுக்கறது. திருவடி தீட்சைன்னா காலை தலையில் வச்சு கொடுக்கறது. சிவபெருமான் வந்து மாணிக்க வாசகருக்கு தீட்சை கொடுத்தாராம். நூலை கொடுத்தார், காலை கொடுத்தார், ஓலை கொடுத்தார், பாலை கொடுத்தார். அதுதான் தீட்சை. ஞானசம்பந்தருக்கு பாலை கொடுத்து அம்பாள் ஆண்டார். அந்த பாலை கொடுத்ததே தான் தீட்சை. கொடுத்தோடனே ஞானசம்பந்தர் சாதாரண மானுட நிலையிலிருந்து உயர்வான இறைநிலைக்கு மாற்றப்பட்டு விடுகிறார். பாலை கொடுத்தார். சூளை கொடுத்தார். அப்பர் பெருமானுக்கு வயிற்று வலியை கொடுத்தாராம். அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு, ஆஹா இந்த வயிற்று வலி வந்துருதே அப்படின்னு அதை வந்து விபூதியினால் ஆட்கொள்கிறார். சூளை கொடுத்தார். காலை கொடுத்தார். மாணிக்க வாசகர் சிவபெருமான் தலையில் அப்படியே வச்சு ஆசீர்வாதம். அது மாதிரி தீட்சைங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு இறையினுடன் நாம் தொடர்பு கொள்வதற்கு உண்டான இறை அனுபவத்தை நமக்குள் ஏற்படுத்துவதற்கு உண்டான குருவினாலும் இறைவனாலும் இணைந்து தரக்கூடிய ஒரு செயல். குரு வழியா இறைவன் பேசுகிறான், சிஷ்யன்கிட்ட போகிறது. இது எப்படின்னு கேட்டால், நீங்கள் உடனே உதாரணம் சொல்லுகிறேன். உங்கள் திருப்பாத கமலங்களை வணங்கி கேட்டுக்கொள்ளுகிறேன். நான் உதாரணத்திற்காக மட்டுமே இதை பயன்படுத்துகிறேன். ஒரு செல் இருக்குன்னா, அதில் அவுட் கோயிங் போகிறது, இன்கமிங் வர்றதுன்னா, நம்மக்கிட்ட பேசுகிறவா ஒருத்தர் இருக்கணும், நாம ஒருத்தர் இருக்கணும்.
நம்ம 2 பேருக்கும் உண்டான இணைப்பு ஒன்று இருக்கணும். இதில் கேட்டுக்கிறவா அப்படின்னா இந்த பக்கம் இன்கமிங் வந்துட்டுருக்கு, நாம் சாமிக்கிட்ட திருப்பி பேசணும், அதே அவுட் கோயிங் போயின்ட்டுருக்கு. அங்கேருந்து இங்கே பேசுகிறா, இங்கேருந்து அங்கே பேசுகிறா. இந்த இரண்டையும் இணைக்கிற ஒரு நெட்வொர்க்கு பாருங்க. 2 பேசுகிறவனையும் கேட்குறவனையும் இணைக்கிறதுக்கு அந்த நெட்வொர்க் மாத்திரம் வேலை இல்லைன்னு வச்சுக்கோ, நீங்கள் பேச முடியாது, அவன் கேட்க முடியாது. அதுதான் பகவான். அவ்வளோ அழகாக சொல்லுங்க. அதுதான் தீட்சைன்னு சொல்கிறோம். இறைவனிடத்து அனுபவத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஒரு தீட்சைங்கிறது என்ன அப்படின்னா மிக விரிவாக சொல்லக்கூடிய நாமாவளி. இதுக்கு மிகப்பெரிய வியாக்கியானம் சொல்லின்னு போகலாம். ஆனால் அது ஒரு ஏதோ ஒரு இப்படி ஒன்று இருக்குன்னு தெரியப்படுத்தணும், அவ்வளோதான். இந்த நாமாவளிக்கு விளக்கம் சொல்கிறதுங்கிறது இயலாத காரியமாக இருக்குது. காரணம் என்னென்னா முழுவதுமாக சொல்ல முடியாது. என்ன விளக்கம் சொன்னாலும் அது சொல்லி சரியாக சொன்னதாக அது. ஒரு உதாரணம் பாருங்க. அந்த காலத்தில் எல்லாம் செவி வழி செய்தி தீட்சை கொடுக்குறா, என்ன பண்ணுவா அப்படின்னா, அப்பா பிள்ளைக்கு தீட்சையை தரமாட்டா. கரம் தேகி சிரம் தேகி நெதேகி சோடசாட்சிங்கிறார். கையை வெட்டி கொடுத்துரு, தலையை கூட வெட்டி கொடுத்துரு, மந்திரத்தை சொல்லாதேங்கிறா. அவ்வளவு ரகசியம். ஏன்னா அம்பாளுடைய நேரடி தொடர்பு, அம்பாளுடைய அனுபவம், அம்பாளுடைய அருள் அனுபவத்தை நமக்கு பெற்றுத்தருகிற சாதனம் தீட்சை. இந்த தீட்சைங்கிறது ஒரு வடிவம். அத்வான்னு பேர், அத்வான வழி. சுவாமி வழியாக இருக்கார். இது சாதன நாமாவளி. எதனால் உமையம்மையின் அருளை அறிந்து பெற முடியும், அனுபவ சாத்தியப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தீட்சை. அந்த தீட்சைங்கிறது ஒரு வழக்குலேருந்து இன்னொரு வழக்கை ஏற்றுற மாதிரி. இந்த வழக்குலேருந்து ஏற்றினா இந்த வழக்கும் குறையாது, அந்த வழக்குலேருந்து இன்னும் 100 வழக்கை ஏற்றிக்கலாம். குறையாது, அடுத்தது தாவும். அந்த மாதிரி ஒரு குருவானவர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக ஆற்றலை தான் குறையாது தன் சீடனிடத்து மிக முறையாக பதிவிப்பது. இப்போ தீட்சைங்கிறது உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். தீட்சை பண்ணிட்டா அது ஒரு வேறு உலக தொடர்பு. அது தீட்சை பண்ணுறதுக்கு அவ்வளோது சிறப்பு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, அப்பா கூட பிள்ளைக்கு சொல்லித்தர மாட்டான்னு அதுக்கு சொல்கிறேன். அவன் அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா, சிஷ்யனுக்கே தெரியாது தீட்சை பண்ண போகிறான்னு. அவன் பேரில் ஒரு சிலையை வாங்கி அதுக்கு பூஜை பண்ணுவான். அந்த காலத்தில் சிலை வெடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். இந்த காலத்துக்கு போகிற மாதிரி ஈஸியான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டம் சிலை வெடிக்கிறதுலாம். ஏதாவது 100ல் 1 சபதி இருப்பாள் ஒரு ஊரில். அந்த மாதிரி அவன் சபதிகிட்ட பிடிச்சி சிலையை பண்ணி அதில் பூஜை பண்ணி அதை கடலில் விட்டுருவா. அப்படி கடலில் விட்டுட்டா அந்த சிஷ்யனுக்கு அது தெரியறதான்னு பார்ப்பான். கடலில் விட்டது எப்படி பரீட்சை பாருங்க. இந்த கடலில் விட்டதை சிஷ்யன்கிட்ட சொல்லவே மாட்டான். ஆனால் அந்த சிஷ்யன் கடலில் விட்ட அன்னைக்கு கனவுலையோ இல்லை அனுபவத்துலேயோ இல்லை உள் உணர்வுலையோ இல்லை சாமி இந்த மாதிரி ஒருத்தர் பூஜை பண்ணி கடலில் என்னை விட்டுட்டா அப்படின்னு சாமி போய் சொல்லுமா, என்னுடைய கூடு விட்டுட்டா அப்படின்னு. அது யாருக்கிட்ட போகணுமோ அவள்கிட்ட அது போயிடும். அது தேவதை. அப்போ அந்த தேவதை பாருங்கள். இப்போ கடலில் நான் பிள்ளையாரை வாங்கி விட்டு நீங்கள் அம்பாள் தான் தீட்சை கொடுத்தா, அம்பாளை நான் பார்த்தேன்னு சொன்னால் விநாயகர் இவனுக்கு அனுக்கிரகம் பண்ணாது, அம்பாள் தான் அனுக்கிரகம் பண்ணணும்னு அந்த குருவுக்கு புரிஞ்சுப்பா. சாமி சொல்லணும், சாமிக்கிட்ட உத்தரவு வாங்கி தான் தீட்சை கொடுக்க முடியும். தீட்சைங்கிறது ஒரு செயல் அல்ல, ஒரு மந்திரத்தை உங்களை சொல்ல செய்கிற முயற்சி அல்ல. இறையருள் அனுபவத்தை உங்களுக்குள் ஏற்படுத்துகிற தேவதையோடு சம்மந்தப்பட்டது. இப்படி இவ்வளோது சிறப்புகள் நிறைந்தது தீட்சைன்னு சொல்கிறேன். தீட்சைங்கிறது ஞானசமுந்தருக்கு எப்படி பாலை குடித்தோன்னா ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ, மாணிக்க வாசகருக்கு எப்படி சிவபெருமான் தலையில் காலை வச்சோன்னா ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ, அந்த மாதிரி ஒரு முழுவதுமாய் மாறிப்போகின்ற மாற்றம். நீங்கள் பழையபடியெல்லாம் இருக்க முடியாது தீட்சை எடுத்துட்டா. அப்படி ஒரு மாற்றத்தை உங்களுக்குள் ஏற்படுத்துகிற அற்புதமான ஒரு விஷயம் தீட்சை. அந்த தீட்சை எந்த தீட்சையாக இருந்தாலும் சரி, எந்த சமயமாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியாக இருந்தாலும் சரி, அதுக்கு அதிதேவதை தான் இந்த தீட்சிதா. இந்த நாமாவளியை சொன்னால் உமையம்மை தானாக குருவாக உங்களுக்கு கண்டிப்பாக உபதேசம் பண்ணுவா. நீங்கள் நம்பிக்கையாக சொல்லுங்கோ. ஆனால் அதற்கான குருவை காட்டுவா. இந்த குருக்கிட்ட நீங்கள் போங்கோ அப்படின்லாம் வழி சொல்லும். நடந்திருக்கு. ஒரு சாதாரண பக்தர்
அவர் வந்து பரமேஸ்வரன்ட்ட கேட்குறாரு, எனக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணணும், இந்த குளத்துல விழு, அது உள்ள ஒரு பொட்டி இருக்கும், சிவலிங்கம் இருக்கும், எடுத்துக்கினார். அவர் விழிச்சு பார்த்தா அதே இடத்துல அவர் போய் எடுக்கிறார், அங்கே சிவலிங்கம் இருந்தது. அதுக்கு பேர் தீட்சை. அது சரி, கையில் பொட்டியை கொடுத்துட்டா நான் எப்படி பூஜை முறையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, திருவாரூரில் கமலை ஞானப்பிரகாசன்னு ஒருத்தன் இருப்பான், அவங்ககிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லுன்னு, அங்கேருந்து இங்கே வந்து இந்த மாதிரி மதுரையிலேருந்து ஒருத்தர் வருவார், கையில் பொட்டியோடு தூக்கின்னு வருவான், அவனுக்கு உபதேசம் பண்ணுன்னு சுவாமி சொன்னார். அப்போ தீட்சைங்கிறது குருவிட்ட அப்படி ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் மாதிரி. அது அவ்வளவு அழகாக அரச உத்தரவு மாதிரி. அங்கே சீடனுக்கு சொல்லி, இங்கே குருவுக்கு சொல்லி முறையாக கண்டு அது வழி ஞானம். அப்பேற்பட்ட மிக உயர்ந்த ஒரு விஷயம் தீட்சைங்கிறது. அதை பற்றி மாதக்கணக்கில் பேச வேண்டிய விஷயம். ஏதோ நான் கை தொட்டு விடுறேன். இந்த தீட்சையை சொன்னால் தெய்வத்தினுடைய அருள் அனுபவ சாத்தியப்படும். இந்த நாமாவளியை சொல்லி அதை பெற முயலுங்கள். அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.